தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை என்னாலும் உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த பாதத்தண்டையில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள் பரலோகத்தின் நேராக நம்மை வழிநடத்துவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்ய நாம் பக்தி வினயத்தோடு அமர்ந்திருப்போம். தேவன் தாமே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்றுக் கொள்கின்றேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவருடைய பிரயாணத்தில் 2வது வருடத்தில் காதேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள். மறுபடியும் அவருடைய நீண்ட பிரயாணத்தின் முடிவில் 37 வருடங்கள் கழித்து அவருடைய பிரயாணத்தின் 40வது வருடத்தில் அதே மாதத்தில் அந்த காதேஸ் என்று சொல்லக்கூடிய அதே இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். இந்த காதேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இஸ்ரவேலுடைய பிரயாணத்தில் மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முழுமையான வீழ்ச்சியை கொண்டு வந்த ஒரு இடமாக வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய யாத்திரையின் கடைசி வருடத்தில் சந்ததியாக ஒரு பெரிய வீழ்ச்சியை அவர்கள் அடைந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த முதல் சந்ததி எதில் வீழ்ந்தார்களோ, எந்த நிலையில் அவர்கள் வீழ்ந்தார்களோ அதே நிலையில் அதற்கு பிறகாக வந்த சந்ததியும் அந்த 40 வருஷத்தில் விழுந்து போனார்கள். All murmurings on the lips of new generation. எந்த முறுமுறுப்பு அந்த பழைய சந்ததியிடம் இருந்ததோ அதே முறுமுறுப்பு அவர்களை அடுத்து வந்த புதிய சந்ததியின் உதடுகளிலும் இருந்தது. அவர்கள் மறுபடியும் கூடிய காதேஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அதே காதேசில் அவருடைய சந்ததியினர் பெற்ற அந்த அனுபவத்திலிருந்து இப்பொழுது இவர்கள் ஒரு பாடத்தை கற்றிருக்க வேண்டும். அந்த பாடத்தை அவர்கள் கற்கவில்லை. The long years of wandering, the experience of wilderness, loss of 2 million people have not made any change in their mind. 40 வருட அவர்கள் சுற்றித் திரிதலின் அனுபவமும், வனாந்திரத்தில் அவர்கள் கடந்து வந்த அனுபவமும், தங்களில் 20 லட்சம் மக்களை இழந்த அனுபவமும் அவர்களுக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த காதேசில் தான் மோசேயின் சகோதரி, மூத்த சகோதரியாகிய மீரியாம் மரித்து போனாள். இந்த மீரியாம் மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவள். மோசே பிறந்த உடனே அவனை அந்த நைல் நதியிலே கொண்டு விட்டவளும் அவள் தான். பிறகு அவனை எடுத்து வளர்த்தவளும் அவள் தான். இவர்கள் இந்த 40 வருட அந்த பிரயாணத்தின் அனுபவத்தில் இந்த மீரியாம் ஆற்றிய பணி மிகவும் அலாதியானது. பாட்டு, இசை, நடனம் இவைகளை கொண்டு அந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் அவள் தேவனிடத்தில் வழிநடத்தினாள். மரித்து போனாள். திடீரென்று மரித்து போனாள். அவளது மரணம்
மிகுந்த துக்கத்தை மோசேக்கு ஏற்படுத்தி அவன் துக்கத்தோடு அமர்ந்திருக்கும் பொழுது அவன் அந்த பாளையத்தை சுற்றி பார்க்கின்றான். பாளையத்தில் மிகுந்த போராட்டம், சர்ச்சை, பெரிய புரட்சி. இவன் மிகுந்த வருத்தத்தில் தன்னுடைய சகோதரனின் இழப்பை தாங்க முடியாமல் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் என்ன செய்தார்கள்? போராடினார்கள், புரட்சி செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை தூஷிக்கவும் ஆரம்பித்தார்கள். Their need was real, but their attitude, அவர்களுக்கு தேவை என்று இருந்த அந்த நீர் அவசியமானது. ஆனால் அதை பெறக்கூடிய நிலையில் அவர்கள் செய்த காரியங்கள் தேவனுடைய நாமத்திற்கும் அவருடைய இருதயத்திற்கும் மிகுந்த வருத்தத்தை கொண்டு வந்தது. அவர்களது தேவை, அவர்கள் மோசேயை தூஷித்தது மாத்திரமல்ல, தங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவனையும் தூஷிக்க ஆரம்பித்தார்கள். என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? மோசேயை பார்த்து சொல்லுகின்றாங்க, நீர் எங்கள் சகோதரரோடே நாங்கள் எகிப்திலேயே மரித்து போக விட்டிருக்க வேண்டும், ஏன் இங்கு கொண்டு வந்தீர்? நாங்களும் எங்கள் மிருகங்களும் வனாந்திரத்திலே மடிவதற்கா சாவதற்கா நீர் இங்கு கொண்டு வந்தீர்? மரம், செடி, கொடி, தண்ணீரற்ற இந்த இடத்துல நீர் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்? எங்களை கொண்டாந்து நாங்கள் இங்கு மரிப்பதற்கா நீர் அடைத்து வந்தீர். Leave us alone. எங்களை இப்படியே விட்டுறோம். We do not want to go any further. இதை தாண்டி நாங்கள் போவதற்கு முடியாது. எகிப்திலிருந்து நீர் எங்களை அழைத்து வந்து இந்த கெட்ட இடத்திற்கா? அந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, எங்களை இந்த கெட்ட இடத்திற்கா கொண்டு வந்தீர்? தேவன் அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்காக அழைப்பதற்கு எத்தனையோ பாடுகள், அவர்களை மீட்டு அவர்களை பல்வேறு சூழ்நிலையில் அவர்களை வழிநடத்தி அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் தொடக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் இவர்கள் சொல்றாங்க என்ன? தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் நின்று மோசே இடத்தில் என்ன சொல்றாங்க? நீர் எங்களை இந்த கெட்ட இடத்திற்காக கொண்டு வந்தீர். மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல, மிகுந்த வருத்தம். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் போய் முகம் குப்புற விழுகிறார்கள். அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அந்த மன கிளேசம் அதிகமாக நாம் பார்க்கக்கூடியது ஒன்றாக இருக்கும். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 2வது வருஷத்தில் காதேசில் பேசிய அதே வார்த்தைகளை, அதே முறுமுறுப்பை இந்த புதிய சந்ததியும் பேசிற்று. யாத்திரையின் அந்த பிரயாணத்தின் அனுபவத்தில் அந்த துவக்கத்தில் என்ன பேசினார்களோ அதையே அந்த பிரயாணத்தின் முடிவிலும் பேசினார்கள். Their attitude never changed. இஸ்ரவேல் ஜனத்திற்கும் அவர்களை வழிநடத்திய மோசேயினுடைய அனுபவத்திலிருந்து தேவன் இந்த நாளில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடும் என்னோடும் நம்முடைய இருதயங்களில் பேச வாஞ்சிக்கின்றார். ஒரு சில பாடங்கள். ஏன் இந்த ஒரு அனுபவத்தை தேவன் வேதத்தில் பதித்து வைத்திருக்கின்றார்? இந்த இஸ்ரவேலுடைய தவறை ஏன் அவர் அங்கு பதித்து வைத்திருக்கின்றார் என்றால், கடைசி காலத்தில் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய நீங்களும் நானும் அதிலிருந்து பயின்று கொள்ள வேண்டிய பாடம் அதில் இருப்பதினால். முதல் பாடம், மோசஸ் and his temperament. மோசையும் அவனுடைய முரட்டாட்டமான உணர்வு.
கோபத்தோடும் எரிச்சலோடும் இருந்த மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் அப்படி விடுறான். ஆசரிப்பு கூடார வாசலில் அவன் தேவனுடைய சமூகத்தில் அவரை நாடி நிற்கின்றான். கோபத்தோடு, மிகுந்த எரிச்சலோடு. அவருடைய சமூகத்தில் அவன் முறையிடுகின்றான். இவர்கள் இந்த நீருக்காக மறுபடியுமாக 37 வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் செய்த அந்த போராட்டத்தை இப்பொழுதும் செய்கின்றார்கள். இந்த புதிய சந்ததியம் செய்கின்றது. என்னால் தாங்க முடியவில்லை. 20வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்றது? தேவனுடைய மகிமை அவர்களுக்கு பாராட்டப்பட்டது. யாருக்கு? மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவனுடைய மகிமை பாராட்டப்பட்டது. The glory of God. அந்த glory of Godல தேவன் அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனையும் வைத்திருந்தார். அவர் பாராட்டிய அந்த மகிமையில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்களுடைய பிரச்சனையின் தீர்ப்பையும் அங்கு வைத்திருந்தார். இவன் கோபம் இல்லாமல், எரிச்சல் இந்த ஆவி இல்லாமல் அவன் தேவனுடைய சமூகத்தை நாடி பார்த்திருப்பார் என்றால் அந்த நீர் வரத்திற்கான தீர்வை அவர் வைத்ததை அவன் கொண்டு வந்திருக்க முடியும். அவனின் இருந்த அந்த கோப எரிச்சலின் ஆவியினால் தேவனுடைய குணாதிசயத்தை அவர்களுக்கு அவன் வெளிப்படுத்த முடியவில்லை. பிரச்சனைக்கான தீர்வை சரியாக அவனால் செய்ய முடியவில்லை. அவன் எப்படி எரிச்சு நாவியல் கோபத்தோடு தேவ சமூகத்திற்கு போனானோ அதே கோபத்தோடு அதே எரிச்சலின் ஆவியோடு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அவன் திரும்பி வந்தான். தேவனுக்கு பிரியமானவர்களே, angry causes divine disappointments. கோபம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் நமக்கு ஏமாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. தேவன் மோசேயோட எப்படி நீ கோபத்தோடு வந்தாயோ அப்படியே என் மகிமையை கண்ட பிறகும் இருக்கின்றாயே, என் மகிமையை கண்ட பிறகும் நீ செல்கின்றாயே. என்னுடைய மகிமையில் என்னுடைய சாந்தம் உனக்கு தெரியவில்லையா? என்னுடைய மகிமையில் நான் இந்த ஜனங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அவருடைய பிரச்சனைகளின் தீர்வு உனக்கு பார்க்க முடியவில்லையா? How can you come to church? How can you come to the presence of the Lord and go with the same spirit? You come to the presence of God nasty and you go back to your place in the same nastiness. நீ எப்படி உன் உள்ளத்தில் அழுக்கான சிந்தையோடு தேவ சமூகத்தை நாடுகின்றாயோ அதே போட்டு போறேயே. மோசே தேவனிடத்தில் ஜனங்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கின்றார்கள், முறுமுறுப்பாக இருக்கின்றார்கள், கொடூரமான நிலையில் நம்மை அவர்கள் பேசுகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னபோது தேவன் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் பேசுவது பழக்கி போய்விட்டது. மோசே வெளியில் செல்லும் பொழுது தேவன் அவர்களுக்கு மன்னிக்கிறவராக இருந்தார், தேவன் அவர்கள் மீது தயவு பாராட்டுகிறவராக இருந்தார் என்பதனை கண்ட பிறகு அவன் என்ன செய்யறான்? அதே மூர்க்கத்தோடு, அதே கோபத்தோடு, அதே எரிச்சலோடு வெளியே வரான். But God was not angry. தேவன் அவர்கள் மீது கோபமாக இல்லை, இவன் கோபமா இருக்கான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவனை பார்த்த உடனே மக்கள் என்ன செய்றாங்க? இவன் கோபமா வருதை பார்த்த உடனே யாரும் கோபமா இருக்கிறாருன்னு நினைச்சாங்க. தேவனும் இவர்கள் மீது கோபமாக இருப்பதாக நினைத்தார்கள். தேவனுடைய மகிமையை கண்ட அவன் எந்த விதத்தில் வர வேண்டுமோ அந்த விதத்தில் வராமல் அவன் நேர் விரோதமாக வருகின்றான். தேவனுடைய சமூகத்தில் போன உடனே தேவன் அவனை ஆசுசப்படுத்தினார்.
இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று அவர் தன்னுடைய மகிமையில் பேசும் பொழுது அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசித்த அவன் தேவனுடைய அந்த நல் மனசை, சமாதானம் சொல்லக்கூடிய அந்த மனசை இவன் என்ன செய்யல, இவனுக்கு பெறல. இவன் எந்த மனசோடு போனானோ, எந்த எரிச்சலோடு போனானோ அதே எரிச்சலோடு வெளியே வரான். When our lives bear no true witness for the Lord, people will misunderstand Lord. நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்மில் இருக்க வேண்டிய அந்த கனிகளை உடையதாக இல்லாது இருக்கும் என்றால், தேவனை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம், சாட்சியாக இல்ல, தேவனை நாம் மற்றவர்களுக்கு வேறு விதத்தில் பிரதிபலிக்கின்றோம். தேவனை அறியாத மக்களோடு நாம் பழகும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நாம் பெற வேண்டிய அந்த மாற்றத்தை நாம் பெற்றவர்களாக வெளியில் சமூகத்தில் செல்லும் பொழுது இருப்போம் என்றால், அவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாக நாம் ஆகி போய்விடுவோம். தேவ பிரசன்னத்தில் மாறாத நாம் மற்றவர்களை மாற்ற நினைக்க முடியாது. You can't witness for him. God wants us to be the message, not the messenger. தேவன் நம்மை அவரை அறியாத பிள்ளைகள் மத்தியில் சத்தியமாக போக சொல்லுகின்றார், சத்தியத்தை தாங்கியவர்களாக அல்ல. Our life should be truth, not truth bearers. சத்தியத்தை தாங்கியவர்களாக அல்ல, சத்தியமாக நாம் செல்ல வேண்டும் என்று தேவன் ஆசைக்கின்றார். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை பார்த்து ரசித்த அந்த அதை உணர்ந்த மோசையானவன் பெற வேண்டிய மாற்றத்தை அவன் பெறாது வெளியில் வந்ததனால் அந்த மூர்க்கமான மக்கள் என்ன செஞ்சாங்க, மூர்க்கத்தின் மேல் மூர்க்கம் கொண்டார்கள். தேவன் நம்மை அழிக்கப் போகின்றார், தேவன் இன்னும் நம் மீது கோபமாக இருக்கின்றார் என்று அவர்கள் தேவனை குறித்த ஒரு தவறான சிந்தையில் போய்விட்டார்கள். அதான் முதலாவது தவறு. மோசேயினுடைய முதலாவது தவறு என்ன? எரிச்சலின் ஆவி, கோபம். இந்த எரிச்சலின் ஆவியும் கோபமும் தேவனுடைய சமூகத்தில் அவன் போய் அவரிடத்தில் அமர்ந்து வந்த பிறகும் மாறவில்லை. இந்த கோபம், எரிச்சலின் ஆவி என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஒரு பிரச்சனையை, மூர்க்கமான ஒரு கூட்டத்தை காணக்கூடிய ஒருவருக்கு ஏற்படக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு உணர்வு கோபம், முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல். இந்த எரிச்சல் நாவி நமக்கு எப்பொழுதும் நம்முடையதாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது தேவன் அதை தணிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் தனித்தவர்களாக அந்த சமூகத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், வெளியில வரணும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன காரியத்தை தேவன் நம்ம விரும்புகின்றாரோ அதை தெரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, அதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் வெளியில் செல்லும் பொழுது தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்க என்ன செய்வாங்க, தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்வார்கள், அவருடைய மண்டிக்கும் மனசை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். மோசேயினுடைய இரண்டாவது தவறு என்ன? தேவன் அவரிடத்தில் சொன்னார், கன்மலையோடு நீ பேசும்படியாக அவனுக்கு உத்தரவு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? நீ கன்மலையோடு பேசு. ஆனால் அவன் அந்த உத்தரவை பெற்றுவிட்டு அவன் என்ன செய்யறான், போய் அந்த கன்மலையை என்ன செஞ்சானா, அடித்தான். என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றது? மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த அந்த கோலை அவன் என்ன செஞ்சான், எடுத்தான். தேவனுடைய சமூகத்தில் அவன் செல்லும் பொழுது தேவன் சொல்றாரு, உன்னுடைய இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு நான் தீர்வை சொல்லுகின்றேன் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் தானே தேவனுடைய சன்னதியில் அந்த ஆசரிப்பு கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலை எடுத்தான். He began with God's direction and ended
with his own. அவன் என்ன செஞ்சான்? இந்த நீர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்கு அவன் தேவனுடைய சமூகத்தில் செல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்ட அந்த ஒரு கோலை அவன் எடுத்தான். தேவன் அந்த கோலை எடுக்கும்படியாக சொன்னார். அந்த கோலை அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து என்ன தேவன் செய்ய சொன்னாரோ அதை செய்யல. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கோலை வைத்து கண்மலையை அவன் அடித்தான். ஆனால் அந்த கண்மலையோடு தேவன் என்ன செஞ்சாரு? பேசு என்று சொன்னார். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகின்றது? ஓரேபிலே தேவன் சொல்றார், நான் உனக்கு முன்பதாக கண்மலையின் மேல் நின்று நீ அந்த கண்மலையை அடி என்றேன். 37 வருஷத்துக்கு முன்பதாக இதே சூழல் ஏற்பட்டது. இதே சூழலில் ஓரேபிலே என்ன செய்யப்பட்டது? அந்த நீர்வரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு உத்தரவை மோசேயிடம் கொடுத்தாரு. அவர் என்ன செய்யறாரு? அந்த கண்மலையின் மேல் நான் என்ன செய்வேன்? நான் நிற்பேன். நீ என்ன செய்யணும்? இந்த கோலை வைத்து அதை அடிக்கணும். ஆனால் இங்கு நாம் 37 வருஷங்களுக்கு கழித்து இந்த என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு. அவன் கோலை எடுத்துட்டான். நீ என்ன செய்யணும்? சபையாரை இதை வைத்து கூட்டணும். You must gather people with this rod. அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் முன்னிலையில் அந்த கண்மலையோடு நீ என்ன செய்யணும்? பேசணும். ஓரேபிலே கண்மலையை அடிக்க சொன்னவர் கார்தேசிலே அதோடு பேசு என்றார். அந்த கோலை கொண்டு நீ ஜனங்களை கூட்டு என்றார். முதலில் அடிக்க பயன்படுத்திய அதே கோல் இப்பொழுது ஜனங்களை கூட்டுவதற்காக பயன்படுத்த சொன்னார். சங்கீதங்களின் புத்தகம் 78வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை வருஷிக்க செய்து அதை நதியாக ஓட விட்டவரே. வனாந்தரத்தில் என்ன செஞ்சாரா? கண்மலைகளை புளூரல், இந்த கண்மலைகளில் இருந்து என்ன வந்தது? நீர் வந்து அது நதியாக பெருக்கெடுத்து சென்றது. 2 முறை தண்ணீரை நதியை போல் கண்மலையில் இருந்து அவர் வருஷிக்க செய்தார். 2 முறை அந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் வெளிவந்தது. முதல் முறை அந்த கண்மலையை அடித்த பொழுது, 2ஆம் முறை அந்த கண்மலையை அதோடு பேசிய பொழுது. ஓரேபிலே ரெவித்தீமில் நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. யாத்திராகமம் 17:6 சொல்றார், இது முதல் முறை. உன் கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலையை நீ அடி. எடுத்துக்கொண்டு போகவும் உத்தரவு, அந்த கண்மலையை அடிப்பதற்கும் உத்தரவு. இங்கு அதே காதேசில் மோசேயிடத்தில் கோலை எடுத்துக்கொண்டு நீ போய் ஜனங்களை நீ கூட்ட வேண்டும். இந்த கோல் சம்பந்தமான 2 கட்டளையை முதல் இடத்தில் சொன்னாரு. இங்க ஒரே ஒரு கட்டளை, நீ கோலை எடுத்துக்கொண்டு போய் அடிக்க கூடாது, பேசு. என்னாகமம் 28:20வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிரயாணத்தின் துவக்கத்தில் 2வது மாதத்தில் அவர்கள் பிரயாணப்பட்ட 2வது வருஷத்தின் 2வது மாதத்தில் ரெவித்தீமில் ஓரேபிலே அவர்கள் கண்மலையை அடிக்க சொன்னார். இந்த பிரயாணத்தின் 40வது வருஷம் 37 வருடங்கள் கழித்து முதல் மாதத்தில் காதேசில அந்த மாராவில் அவர் 2ஆம் முறையாக அந்த கண்மலையோடு நீ பேசு என்று சொன்னார். நீ மலையை பார்த்து பேசு, தண்ணீர் வரும்.
இவன் யோசித்து பார்க்கிறான், எப்படி வரும்? கண்மலையோடு பேசினா எப்படி வரும்? பாறையோடு பேசினா எப்படி வரும்? He makes human evaluations. பிரயாணத்தின் துவக்கத்தில் அடித்தல்லவா நான் என்ன செஞ்சேன், தண்ணீரை வரவழைச்சேன். All the experience is evaluation and his experience. இது ரெண்டையும் வச்சு பார்க்கலாம். இப்போ கண்மலையோடு பேசுனா எப்படி தண்ணி வரும்? ஒரு கண்மலையிலிருந்து நீர் வர வேண்டும் என்றால் அதற்குரிய ஃபார்முலா அவனுக்கு தெரிஞ்சு. எப்படி வரும்? கண்மலைக்கு போயிட்டு அதன் அருகே நின்று அதை தட்டினால் என்ன செய்றோம்? வரும். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ரெவித்தீமில் ஓரேவில் அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. யோசித்து பார்க்கிறான். அதே கோல், அந்த கோலை கொண்டு போய் செங்கடலை தொட்ட உடனே நீர் என்ன செஞ்சது? பிளந்தது. He made a human calculation, demeaning the divine direction. அவன் தன்னுடைய இருதயத்தில் போடக்கூடிய கணக்கு தேவனுக்கு பிரியமானவர்களே தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக இருந்துச்சு. மோசே கோலினால் 2 முறை அடித்தான். கண்மலையை பார்த்து நீ பேசு என்று சொன்ன இடத்தில் அவன் அடித்தான். அடித்தல் என்றால் என்ன? அவன் அடித்ததில் ஒரு பெரிய சத்திய விளக்கத்தை இந்த வேதம் வைத்திருக்கின்றது. அடித்தல் என்பது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுதலை அது சொல்லுகின்றது. இதைத்தான் அவர் ஓரேவிலே சொன்னார். நான் அந்த கண்மலை மேலே நிற்பேன், நானே கண்மலை, நீ என்ன செய்யணும்? என்னை அடிக்கணும். With the rod of justice according to the law of God. தேவனுடைய சட்டத்தின் பிரகாரம், நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நீ என்ன செய்யணும்? என்னை அடிக்கணும். நான் அந்த பாவத்திற்காக என்ன செய்யணும்? மரிக்கணும். தேவன் ஏதேன் படையு நான் அடிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடி வரும். கிறிஸ்துவின் கிருபை ஓடி வரும். கிறிஸ்து கொடுக்கக்கூடிய விடுதலை ஓடி வரும். கிறிஸ்து பாராட்டக்கூடிய மன்னிப்பு ஓடி வரும். எபிரேயர் 9:28 என்ன சொல்றாரு? கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமக்க எத்தனை தரம் பலியிடப்படுவார்? ஒரே தரம். இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக கிறிஸ்து எத்தனை முறை அடைக்கப்படுவார்? ஒரே தரம். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் அடிக்கப்பட வேண்டும். இதைத்தான் ஓரேவிலே அவன் ஏற்கனவே செய்து விட்டானே. கண்மலையை அடி என்று உத்தரவை பெற்று அந்த உத்தரவை அவன் நிறைவேற்றி விட்டான். எபிரேயர் 9:26 வசனம் என்ன சொல்கிறது? ஒரே தரம் வெளிப்பட்டார், ஒரே தரம் அடிக்கப்பட்டார். முடிச்சு. அவரது வெளிப்படலும் அவரது அடிக்கப்படலும் ஒரே தரம். இந்த திருஷ்டாந்தத்தை அவர் வெளியில் கொண்டு வந்து இந்த திருஷ்டாந்தத்தின் அடிப்படையில் தான் மோசேயிடம் என்ன சொல்கிறாரு? நீ போய் இனிமேல் கண்மலையை என்ன செய்யாத, நீ 2ஆம் தர அடிக்காதே, பேசு. என்னாகும் 20:8 என்ன சொல்கிறது? Take the rod, said God, but not to use. இந்த கோலை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னவர், நீ என்ன செய்யாத, அதை நீ யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிடாத. இப்பொழுது நீ பேசினால் போதும். இந்த 2ஆம் முறை நீ இந்த கோலை எடுத்து சொல்வது எதற்காக என்றால், நீ அந்த இஸ்ரவேல் புத்திரரை, அந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். You must gather them with this rod. கண்மலையிடம் பேசு, கோல் மூலம் கூட்டி சேர்.
ஆனால் மோசே மக்களிடம் கடினமான கோபத்தோடு அவன் பேசினான். அந்த எரிச்சல் அவனில் அடங்கல. உடனே என்ன செஞ்சான்? நேரா போய் அடிச்சிட்டான். அவனது கோபம் தேவ திட்டத்தை, தேவ நியதியை குளறுபடி செய்தது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக ஒரே தரம் அடிக்கப்பட வேண்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரம் அடிக்கப்படுவார் என்ற சத்தியத்திற்கு மாறாக இவன் என்ன செஞ்சான்? போய் இரண்டாம் தரம் அடிச்சான். அவன் செய்த மூன்றாவது தவறு, he over magnified his partnership with God. அவன் தன்னை தேவனுக்கு சமமாக, தேவனோடு அவன் தன்னை இணைத்து, தேவன் மாத்திரம் செய்யக்கூடிய ஒன்றை அவன் அவரோடு சரிசமமாக செய்வது போன்ற ஒரு ஓவர் மேக்னிஃபிகேஷனை அவன் செய்தான். என்ன சொல்றா? என்னாகும் 20:16 வசனத்தில் மோசே அவர்களை நோக்கி கோபமாக, கலகக்காரர்களே கேளுங்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களே கேளுங்கள், இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? என்ன சொல்றா? இந்த கன்மலையிலிருந்து நாங்கள். அந்த நாங்கள்ல யார் இருக்கா? யார் இருக்கா? மோசேயும் யாரா? தேவனும். சிருஷ்டிகரான தேவன் மலையை பார்த்து பேசினாலும் தண்ணி வரும், மலையை பார்த்தாலே தண்ணி வரும். He is the fountains of water. அவரில் பெருக்கமான எல்லாருடைய தாகத்தையும் தணிக்கக்கூடிய என்ன இருக்குது? நீர் இருக்கின்றது, தண்ணீர் இருக்கின்றது. இங்கு ஜனங்கள் முன்னாலே என்ன சொல்றா? பேசுறா? என்ன பேசுறா? நாங்கள், நானும் தேவனும் சேர்ந்து உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணுமா? சர்வத்தையும் படைத்து பராமரித்து வரக்கூடிய அந்த ஆண்டவரோடு தன்னை அவன் இணைத்துக் கொண்டான். ஒரு ஜெபத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் ஃபாதர் which art in heaven, அவர் ஃபாதர் which art in heaven. என்ன சொல்றார்? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன? தந்தையே. தந்தை என்ன அர்த்தம்? எல்லா உரிமையையும் பிள்ளைகளிடம் காட்டக்கூடியவர். எல்லா உரிமைகளையும் பிள்ளைகள் தந்தையிடம் காட்டக்கூடியது. ஒரு உறவை ஏற்படுத்தினார். தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவை அவர் ஏற்படுத்திவிட்டு என்ன சொல்றாரு? இந்த உறவை இவங்க என்ன செய்வாங்க? மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றனால அடுத்த லைன்ல அவர் என்ன சொல்றாரு? hallowed be thy name. hallowed என்ன அர்த்தம்? புனிதம், sacred, divine, holy. தேவன் நம்மை பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவே என்று அழைக்கும்படியாக அவர் தன்னை நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலும் அவர் சொன்னாரு, நீ படைக்கப்பட்டவன், நான் ஆண்டவர். You are human. You are still human. I am God. You should give a respect. You must give an honor. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய அரிய அற்புதங்களுக்கு மோசே அவன் தன்னை பங்காளியாக ஆக்கிக் கொண்டான். நாங்கள் கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? தேவனோடு அவன் தன்னை சேர்த்துக் கொண்டான். He over magnified his partnership with the Lord. தேவன் அவனை கொண்டு செய்யக்கூடிய அந்த அற்புதங்களுக்கு அவன் அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த பரிசுத்தத்தை,
மரியாதையை அவன் என்ன செய்யல, கொடுக்கல. He over magnified the partnership with the Almighty God. எல்லாம் அல்ல தேவனுக்கு அவன் தன்னை இணைத்து பார்க்கின்றான். நான்காவதாக அவன் செய்த தவறு என்ன? அவன் அந்த கோலின் மேல் வைத்த அந்த நம்பிக்கை தேவன் மீது என்ன செய்யல, அவருடைய வார்த்தையின் மீது வைக்கல. He trusted the rod more than God himself. என்னாகமம் 20 அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றது? Take the rod, நீ அந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொள்ளு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் கோலை எடுத்துட்டான். அவர் எதை எடுக்க சொன்னாரோ அதை எடுத்துட்டான். எதற்கு முக்கியம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்கல. கோலை எடு அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் என்ன செய்யல, அந்த கோலை தேவனை விட அதிகமாக அவன் செஞ்சான், நம்பினான். கோலை உன்னுடைய கரத்தில் எடு என்று சொன்ன மாத்திரத்தில் தானே அவன் அந்த கோலை எடுத்த உடனே அவனுடைய நினைவு எல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்திற்கு போகின்றது. என்ன சம்பவம்? பார்வோனுக்கு முழுவதாக அவன் நின்று கொண்டிருக்கின்றான். தேவன் இந்த இஸ்ரவேலர்களை மீட்டு நீ என்ன செய்யணும், அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு நீ கொண்டு செல்லணும் என்ற உத்தரவை பெற்று தேவன் சொன்னது மாதிரி அவனை செய்யறான். அந்த பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பார்வோன், இது தேவன் தானா உங்களுக்கு அனுப்புகிறார், உங்களுடைய தேவன் தானா இவர்களை கூப்பிடுகிறார் என்று அவன் கேட்கும்பொழுது அதை அவன் நிரூபிப்பதற்காக ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக தேவன் அவனிடத்தில் சொன்னார். அது என்னவென்றால் அவனுடைய கரத்தில் இருந்த அந்த கோலை நீ கீழே போடு என்று சொன்ன உடனே அந்த கோல் என்னமாக மாறிற்று? பாம்பா மாறிடுச்சு. கோல் பாம்பாக மாறின உடனே அந்த மந்திரவாதிகளை அவன் அழைத்தான். மந்திரவாதிகள் வந்தார்கள். மந்திரவாதிகள் தங்களுடைய கோல்களை அங்கு என்ன செஞ்சார்கள், கீழே போட்டார்கள். இவன் என்ன செஞ்சான், சம்பித்து போய் நிற்கிறான். என்னடா இது, தேவன் சொன்ன அற்புதத்தை சர்வசாதாரணமாக சாத்தான் செய்து கொண்டிருக்கின்றானே என்று அவன் சம்பித்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கோல் மந்திரவாதிகள் போட்ட அந்த கோல்களில் இருந்து உண்டான அந்த பாம்புகளை இது விழுங்கி போட்டது. God can swallow any activities of Satan. அந்த கோல் தான் இப்ப எடுக்க சொல்றார். எந்த கோலை? எந்த கோல் பாம்பாக மாறி பாம்புகளை விழுங்கி போட்டதோ வல்லமை மிக்க அந்த கோலை இப்போ அவன் பார்க்கிறான். அது கையில் எடுத்த உடனே அந்த ஞாபகம் வருது. அவர்களை அழைத்துக் கொண்டு வருகின்றான். ஒரு 20 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்பாக பார்வோன் என்ன செய்கிறான், சகல அவனுடைய ராணுவ பலத்தோடு அவன் இவர்களை மறுபடியும் அடித்து திருப்பி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் பின்னால வந்துகிட்டு இருக்கான். இவர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இருமருங்கே மலைகள், இவர்கள் கடந்து ஏறி செல்ல முடியாத ஒரு மகா பெரிய சூழ்நிலை. தேவனுக்கு பிரியமானவர்களே, ரெண்டு பக்கம் பார்க்குறான் மலைகள். பின்னால பார்வோன் தன்னுடைய சர்வ சேனையோடு வந்து கொண்டிருக்கின்றான். முன்னால யாரு, என்ன இருக்கு? செங்கடல், சமுத்திரம். எப்படி போறது? எப்படி போறது? தேவன் சொல்றாரு, எந்த பாம்பை வச்சு உன்னை நான் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தனோ அதே அந்த கோலை வைத்து நான் உன்னை என்ன செய்வேங்கிற, இந்த ஆபத்திலிருந்து, இந்த தடையிலிருந்து, இந்த சாத்தானுடைய நெருக்கடியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகின்ற. நீ என்ன செய்ய, அந்த கோலினால் சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்ய, அடி அடின்னு சொன்ன உடனே அது பிரவாகித்து நின்றது வழிவிட்டு. இவர்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள். அந்த கோல் தான் இப்ப யார் கையில் இருக்கு? மோச கையில் இருக்கு. ரெவித்திமில ஒரேவில இவர்கள் முதலாவது முறுமுறுத்த தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த நேரத்தில் அந்த கோலை பார்க்கிறான். கடவுள் என்ன சொல்றாரு, அந்த கோலை எடுத்துக்கோ, கண்மலையா நான் நிக்க போறேன், நீ என்ன செய்ய, அந்த கண்மலையை அடி. அடிச்சா தண்ணி வந்துச்சு. இப்போ 3 மகா பெரிய சங்கடத்திலும் அந்த கோல் உபயோகப்படுத்தப்பட்டது. இப்பொழுது அந்த கோல் இப்ப யார் கையில இருக்குது?
தன்னுடைய கரத்தில் இருக்கின்றது. சேம் ராட், சேம் வாட்டர் கிரைசிஸ், சேம் காட், சேம் லீடர்ஸ். He thought it would be the same method that I'm going to hit. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஒரே விதமான அந்த கோல் என்னுடைய கரத்தில் இருப்பதனால, எதை செய்து நான் முன்னால் தண்ணீரை கொண்டு வந்தனோ அதை இப்பொழுது செய்து தண்ணீரை கொண்டு வருவேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் உபயோகப்படுத்தியதை ரொம்ப அதிகமாக நம்பினான். உபயோகப்படுத்த சொன்னவரை என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டா. Rod implied to him is authority. தன்னுடைய அதிகாரம், எல்லாவற்றையும் அதனால் செய்ய முடியும்னு அவன் நினைச்சான். கண்மலை அடித்தான். அதிகார வேட்கை தேவனுடைய கட்டளைக்கு மாறாக அவனை செயல்படும்படியாக செய்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகம் எதை இந்த பூலோகத்தில் செய்தாலும் அதில் பரலோகத்தின் உடைய நிச்சயம் எப்போ இருக்கும்? எதை செய்தாலும் தேவனுடைய நியமனம் என்று இருக்கும், தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கும், தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கும். அதற்கு மீறி நம்முடைய அந்த ஹியூமன் கால்குலேஷன்ல, ஹியூமன் அத்தாரிட்டியில நாம் ஏதாவது செய்ய நினைத்தோம் என்றால் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் மாறாக என்ன செஞ்சிடுவோம்? போயிடுவோம். கிறிஸ்து ஒரே தரம் அடிக்கப்படுவார் என்று பரம் நியமித்திருக்கும் பொழுது இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய அதிகாரத்தில் தான் அந்த கோலின் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில் அவன் செய்யறான், அந்த ஹியூமன் கால்குலேஷன் அதிகமாக அவனுடைய இருதயத்தில் அவன் வருஷிக்க செய்து அந்த மலையை தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அடித்தான், பேசுவதற்கு பதிலாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்திற்காக ஒரு தரம் அடிக்கப்பட்டு விட்டார். எனவே நீ இம்முறை அந்த கண்மலையின் மீது பேசினால் போதும். Rock was to be only addressed, not to be smitten. அடிப்பதற்கல்ல அந்த கண்மலை. இரண்டாவது தரம் அதுகிட்ட போய் நீ பேசினா என்ன செய்யும்? போதும். கண்மலை அடிக்கப்படுவதற்கல்ல, இந்த தரம் பேசப்படுவதற்கு. As there is fountain of waters already, அந்த கண்மலையில உன்னுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் அதிகமாக இருப்பதனால் அது ஒரு தரம் அடிக்கப்பட்டு அந்த ஜீவ தண்ணீரை தண்ணீரில் வைத்திருக்கின்றது. இனி நீ போய் அதை மறுபடியும் அடிச்சுட்டு இருக்கிறாத. நீ போய் என்ன செய்ய? அவரிடத்தில் பேசு. யாரிடத்தில் பேசு? ஜீவ தண்ணீருக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீ போய் என்ன செய்து மறுபடியும் அடிக்காத, போய் பேசு. He is the living water. He is a living spring. He is a living fountain to eternity. நித்தியத்திற்கான அவர் ஜீவ தண்ணீர் ஊற்றெடுக்கக்கூடியவர், நிறைவான நீர் வளத்தை பெற்றவர். அவர் ஒரு தரம் அடிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நீ அவரிடத்தில் என்ன செஞ்சா போதும்? பேசுனா போதும். எனவே நீ கண்மலையிடத்தில் பேசு. கிறிஸ்து சமாரிய சிரத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? நான் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் நித்தியத்திற்கான தண்ணீர். அதை நீ பருகும் பொழுது நீ என்ன செய்ய மாட்டாய்? தாக அடைய மாட்டாய். அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டபடியினால் அவரிடத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும், இந்த மீதியான திருச்சபையாக நீங்களும் நானும் போய் அவரிடத்தில் நம்முடைய ரட்சிப்புக்காக பேசினா போதும். கடைசியாக அவனது கோபம் எந்த விளைவுகளை அவனுக்கு ஏற்படுத்தியது? அவனுடைய எரிச்சலின் ஆவி அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது? அபரீதமான ஒரு சூழ்நிலை, மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த கண்மலையை அடித்ததால் வந்த தண்ணீர் அன்றைய நாட்களில் இருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு குடிப்பதற்கு அமைஞ்சிச்சு. They drank
bellyful குடித்தார்கள். அந்த அடித்ததனால் தேவன் என்ன செய்யல, அங்கு தண்ணீர் வரத்தை நிறுத்தல. தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருப்பார். நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அங்கு அவன் அடித்தாலும் கூட தேவன் அதை பொருட்டாக எண்ணாமல் தேவன் அதை தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய பிரச்சனைக்கான தீர்வை அவர் தீர்த்தார். தண்ணீர் வந்துச்சு. ஆனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு அந்த நாட்களில் மாத்திரம் அவருடைய தாகத்தை தீர்த்தது. அந்த தண்ணீர் என்ன செய்யல, அவர்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு போக விடல. அவர்கள் கானானை பார்க்கும் பாக்கியத்தை இழந்தார்கள். என்னாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்றது? நீங்கள் விசுவாசியாமல் போனபடியினால். யார்கிட்ட சொல்றாரு? மோசேகிட்ட ஆரோன்கிட்ட சொல்றாரு, நீங்கள் விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. என்ன ஒரு லாங்குவேஜ் அவங்க உபயோகிச்சிருக்காரு தெரியுமா? அவங்க விசுவாசியாமல் போனதுனால நீங்க என்ன செய்ய முடியாது, இந்த சபையார வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் அழைத்து போக முடியாது. இப்போ யாரெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆயிட்டா? யார் இன்க்ளூட் ஆயிட்டா? இவர்களுடைய கீழ்ப்படியாமையினால் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ள என்ன செய்ய முடியாது, இவர்களை நீங்கள் வழிநடத்தி செல்ல முடியாது. அதுல வழி நடத்தப்படக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, வழி நடத்தினவர்களும். இட் அப்ளைஸ் டு the leaders, it applies to the people. தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, எதற்காக எங்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று தேவன் நிதானித்து பல பாடுகளின் வழியே அவர்களை கொண்டு வந்தார்களோ அங்க நீங்க போக மாட்டேன்ட்டார். அந்த காதேசில் அவர்கள் பெற்ற சாபம், you will not reach the promised land. You will not reach. மோசேயும் போல, ஆரோனும் போல, மீரியாமும் போகல. அவர்களது 40 வருட அந்த யாத்திரை பயணம் பொய்த்து போனது. 40 வருட அந்த லீடர்ஷிப் went in vain. ஒன்றுமில்லாமல் போனது அவருடைய தலைமைத்துவம். 40 வருஷங்களாக அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு அந்த யாத்ரா புத்தகத்தை நீங்க அப்படி பரட்டி பரட்டி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 40 வருஷமாகவும் ஒரே இடத்தை சுத்தி சுத்தி வந்தாங்க. they never made any progression. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர்களை போன்று வழி நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பரமகானானிற்கு நேராக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாதையை கவனத்தை செலுத்தியவர்களாக சென்று இருக்கிறோம். நம்மில் இருக்கக்கூடாத மோசையில் காணப்பட்டவைகள் இருந்துச்சு அப்படின்னா we will not reach the place what God wanted us to be. அவன் இருந்த பிரச்சனை, மோசையில் இருந்த தவறு கோபம், எரிச்சல். மோசே கண்மலையை அடித்தான். அதே கோபத்தில் தான் அவன் ஒண்ணு செஞ்சான். என்ன செஞ்சான்? கற்பனை பலகையில போட்டு உடைத்தான். கண்மலையாகிய கிறிஸ்துவை அவன் அடித்தான். 2ஆம் முறையாக தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இப்போது கற்பனை பலகைகளையும் போட்டு உடைச்சான். கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த அடையாளம் வெளிப்படுத்தல் 12:17 என்ன சொல்லுகின்றது என்றால், அந்த மீதியான சந்ததி யார் என்றால் அவருடைய கரங்கள் என்ன இருக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சாட்சியும் அவருடைய கரங்கள் என்ன இருக்கும்? கற்பனை இருக்கும். இங்கு இவருடைய கோபத்தால் எரிச்சினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் போட்டு உடைச்சான், கற்பனைகளையும் போட்டு உடைச்சான். கோப உணர்வு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற கடைசி கால திருச்சபை என்ற அந்த அடையாளத்தை நம்மிடத்திலிருந்து விலக்கி போடுறோம். ஓவர் மேக்னிஃபைங். தேவனுடைய சமூகத்தில் நம்மை உயர்வாக உயர்த்துவது. யார் உயர்த்தினாமோதோ
பரலோகத்தில் யார் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தினது? சாத்தான். He fell. நீங்கள் தேவர்களில் ஒருவரை போல் ஆவீர்கள் என்று ஆதாமிடத்தில் இந்த இந்த சத்ருவாகிய சாத்தான் பேசின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஆஹா, அப்படியா? என்ன செஞ்சாங்க? தங்களை உயர்த்துறாங்க. அடிக்கப்பட்டார்கள், வெளியில் தள்ளப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் தேவனுக்கு மேலாக அவன் தன்னை உயர்த்தி, இது நான் கட்டிய மாவிய மகா பாபிலோன் அல்லவா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? விழுந்தான். 7 வருஷம் என்ன செஞ்சானா? புல்ல தின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் தேவனோடு தான் இருக்கக்கூடியதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செஞ்சாரா? தன்மை தான் தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி அவருடைய அந்த உயர்வில் இருந்து அவர் கீழே இறங்கி வந்தார். அவர் நினைச்சார், தன்னை தாழ்மைப்படுத்தினார். கோலா அதை உபயோகப்படுத்த சொன்னவரா? கிவன் அத்தாரிட்டியா அல்லது ஆர் த ஒன் who is with the authority? மெத்தடாலஜியா இல்ல மெத்தட் டிசைனரா? தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு முன்பதாக வைக்கக்கூடியது இதுதான். நம்முடைய இந்த மனித ஞானத்தில் நாம் செலவிடக்கூடிய அந்த கால்குலேஷனா, அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரமா, அல்லது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தேவனா? நீ ரட்சிக்கப்படுவதற்கு இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய மெத்தடாலஜியா, அல்லது அந்த மெத்தடை உருவாக்கிய தேவனா? சிலுவையா, அல்லது சிலுவையில் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? இன்றைக்கு சத்ருவாகி சாத்தான் இதையெல்லாம் நாம் கண் முன்பாக வைக்கின்றான். எதையெல்லாம் தேவன் நம்மிடத்தில் செய்ய சொன்னாரோ அந்த தேவனை நம்முடைய பார்வையில் இருந்து அகற்றி போடுகின்றான். தேவனுக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனத்திலிருந்தோம், இந்த மோசையின் இடத்திலிருந்தோம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான். மேசியாவை குறித்த அடையாளங்களை எல்லாம் அந்த இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்வதற்காக அவர் ஒரு சடங்காச்சார பிரமாணத்தை கொடுத்தார். அந்த சடங்காச்சார பிரமாணத்தை அவர்கள் இறுக பற்றி கொண்டு மேசியா வரும்பொழுது அவரை விட்டுவிட்டார்கள். இந்த இஸ்ரவேல் மற்றும் மோசே மூலமாக தேவன் பாராட்டி இருக்கக்கூடிய இந்த சத்தியம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? தேவனுடைய சமூகத்தை நாம் சென்று சேர்ந்து அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கக்கூடிய காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா? அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நம்மை பார்ப்பவர்கள் நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் இவன் வணங்கக்கூடிய தெய்வமும் இருப்பார் என்று அவருடைய சமூகத்தை விட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விலகி போய் விடுவார்கள். ஆகவே இந்த மோசையில் இடத்தில் இருந்த இந்த தவறுகளை தேவன் இன்றைக்கு இந்த மீதியான திருச்சபைக்கு பாடமாக வைத்திருக்கின்றார். இந்த பாடங்களை நாம் கற்றவர்களாக, ஏற்றவர்களாக, இனி இருக்கக்கூடிய காலங்களை தேவனுடைய சமூகத்தில் நன்மைக்கு ஏதுவாக நாம் கடந்து சென்று அவருடைய ராஜ்யத்தில் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமேன். அனைவரும் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த நாளில் தேவரீர் உம்முடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காக, தொனிக்கப்பட்ட சத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து தேவரீர் அமர்ந்து இந்த நாளில் நீர் எங்களுக்கு பாராட்டிய இந்த அரிய சத்தியத்தை கேட்பதற்கு நீர் எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்தமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மோசையின் இடத்திலிருந்தும் இஸ்ரவேல் புத்திரனிடத்திலிருந்தும் என்ன காரியங்களை நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் என்று நீர் ஆசித்தீரோ அந்த பாடங்களை
நாங்கள் கற்றவர்களாக, எங்களை நாங்கள் அந்த பரம ராஜ்யத்திற்கு செல்வதற்கு தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு நீர் செய்த கிருபை தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தலை தாழ்த்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், வெளிப்படுத்தும், தனித்தனியாகவும் பேர்பராகவும் அவர்களை ஆசீர்வதித்தரலாம். தேவரீர், நீர் சீக்கிரமாக வரப்போகின்றீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகை நாள் சம்பவிக்கும் பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தும் இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் தேவரீர் உடைய சத்தியத்தை இறுக பற்றியவர்களாக காத்து கொண்டிருக்க உடைய ராஜ்யம் சம்பவிக்கும் அந்த நாளில் தேவரீர் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் உம்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுபடியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் வரத்திடப்பட்ட தேவரை தமது பிள்ளைகளோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த சத்தியத்தை தேவரீர் உலகம் எங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.